ஹாய் கேஸ், இன்றைக்கி 31st டிசம்பர், நாளைக்கு நியூ இயர். அதனால் இன்றைக்கி பயங்கர டயர்டு. வீட்டில் ஒன்றுமே சமைக்கிறதுக்கு தோணலை. தொன்னே ஸ்டைல் பிரியாணின்னா இப்படி தான் இருக்கும். இது மாதிரி பச்சை கலரில், அதாவது முட்டைக்கு தனி சார்ஜு 10 ரூபா. அப்புறம் வந்து குஸ்கா மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த குஸ்கா வந்து ஒரு ஃபுல் குஸ்கா 50 ருபீஸு, ஹாஃப் குஸ்கா 30 ருபீஸு. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது ஃபுல் குஸ்கா. இதுக்கு ஒரு குழம்பு கொடுப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியுது. இது நல்ல சால்னா மாதிரி இருக்கும். இது ஏன் நான் இந்த தள்ளுவண்டி கடையில் மட்டும் வாங்குகிறேன்னா, இங்கே வந்து கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் வந்து நல்லா அந்த தமிழோட டேஸ்ட் இருக்கும். மற்ற இடத்துலலாம் அந்த கர்நாடகா பிரியாணி மாதிரி டேஸ்ட் இருக்கும், இல்லாட்டினா ஹைதராபாதி பிரியாணி மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட அந்த தமிழோட டேஸ்ட் இருக்கும், தமிழ் ஷாப்போட டேஸ்ட்டு. ஸோ இது இந்த மாதிரி தண்ணி குழம்பாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனில் இந்த கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம வந்துட்டு 50 ரூபாய்க்கே வந்து போன்லெஸ் கேட்கலாம், போன்லெஸ்ஸே கிடைக்கும், சிக்கன் போன்லெஸ்ஸு. ஸோ அதாவது 50 ரூபாய்க்கு ஒரு 8 பீஸ் கிட்ட வந்து கிடைக்கும். இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, ஃபுல் போன்லெஸ் மட்டும்தான் இருக்கும் பீஸு. நல்லா பொரிச்சு கொடுப்பாங்க, நல்ல மசாலா, நல்ல ஃப்ளேவரு. இதோட ஃப்ளேவரும் நல்ல தமிழ்நாட்டு ஃப்ளேவர் மாதிரியே தான் இருக்கும். நம்ம கேட்க சுட சுட வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடு. இங்கே நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் இது தனியாக கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரியுது, ஆனியனும் குக்கும்பரும் சேர்ந்து. குக்கும்பருக்கு இந்த ஊரில் பேர் வந்து கீரா. ஸோ நமக்கு குக்கும்பர் பிடிக்காது, ஆனியன் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ஆனியன் ஒரு பீஸு. அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து தயிர் வெங்காயம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஊர் தயிர் வெங்காயத்தில் வந்துட்டு வெள்ளரிக்காய் மட்டும்தான் நிறைய இருக்கும், அப்புறம் தயிரும் நிறைய இருக்கும், வெங்காயம் இருக்காது. ஏன்னா வெங்காயம் ரேட்டு கூடனால. அதனால் எனக்கு அதை ஊற்றி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. நான் வெறுதை மட்டும் வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ நேரம் சாப்பிட்லாம். முட்டையில் கொஞ்சம் பீஸு, அப்புறம் சிக்கனில் கொஞ்சம், ஆனியனு, இதெல்லாம் வச்சாச்சு. அதே டேஸ்ட் தான். இவங்க கடையில் இது வரைக்கும் ஒரு 20-30 டைம்ஸ் வாங்கியிருப்பேன். அதே டேஸ்ட் அப்படியே இருக்குது, மாறவே இல்லை. நீங்கள் வந்துட்டு பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா, சிங்கசந்திரா மணிப்பால் கவுண்டி, அந்த மணிப்பால் கவுண்டி டு பேகூர் போகிற ரோட்டில் ஸ்டார் மார்க்கெட்டோட வாசலில் இது வந்து போட்டிருக்கும். நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பை.